வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு கால் பிளாடர், அதாவது நம்ம உள்ளூருக்குள்ளே ரொம்ப முக்கியமானதுல ஒண்ணு வந்து பித்தப்பை, கால் பிளாடர். இதுல வந்து அடிக்கடி இப்போ வளரும் குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி நிறைய கால் ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்க்கலாம், எப்படி சரி பண்ணலாம்ங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கால் பிளாடர்ல வந்து பைல்னு ஒரு சுரப்பி சுரக்குது. இந்த பைல் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஃபேட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. அதாவது ஃபேட்டை வந்து கரைச்சி கொடுக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டை வந்து நமக்கு கொடுக்குது. நம்ம டெய்லி என்ன செய்யறோம், நிறைய ஃபேட் சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமாக ஃபேட் சாப்பிட்றோம். ஸோ அந்த லிவரும் சரி, அது பக்கத்தில் ஒட்டிட்டு இருக்கிற சின்ன கால் பிளாடரும் சரி, ரொம்ப அதிகமான வேலை கொடுக்குறோம். இந்த கால் பிளாடர் என்ன பண்ணுது, நிறைய ஃபேட் கொழுப்பு உள்ளார வர 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 அதை செரிமானம் செய்யறதுக்காக நிறைய பைல் ஜூஸை நிறைய சுரக்க வைக்குது. ஸோ அளவுக்கு அதிகமாக அதுவும் சுரக்கிறதாலையும் லிவரோட வேலை அதிகமாக இருக்கிறதாலையும் நிறைய கழிவுகள் சேர 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 இந்த பித்தப்பையில கல் உருவாகுது, கால் ஸ்டோன் உருவாகுது. இந்த கால் ஸ்டோனை கரைக்க முடியாம என்ன பண்றாங்க டாக்டர்ஸ்லாம், ரொம்ப ஈஸியா இந்த உறுப்பை வந்து எடுத்து போட்டுடலாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வந்து நமக்கு உள்ளுறுப்புல எதையுமே வேஸ்டா எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட வேலை செய்து அதோட முக்கியத்துவம் இருக்கு. இப்ப கால் பிளாடரை எடுத்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்மளால எந்த ஃபேட் கலந்த உணவையும் சாப்பிட முடியாம போகுது. அதோட செரிமான சக்தி குறையுது. அதனாலதான் வயிற்று பொறுமல், அந்த சாப்பாடு சாப்பிடும் போது அது செரிக்காம இருக்கும்போது வாந்தி வர்றது, பயங்கரமான வலி வர்றது, இதெல்லாம் நடக்குது. இப்ப இது வராம செய்யணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வாரத்துக்கு 2-3 நாள் மட்டும்தான் எண்ணெய் சாப்பிடணும். நிறைய பொரித்த உணவுகள் நிறைய எடுத்துக்கவே கூடாது. தேவையான அளவு தான் எடுத்துக்கணும். முக்கியமா காலையும் மதியம் மட்டும் தான் எடுத்துக்கணும், நைட் எடுத்துக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். நிறைய ஃபேட்டுங்கிறது எண்ணெயிலே அதிகமா இருக்கும். வெஜிடேரியன்ல வந்து ஆயில்ஸ், எண்ணெயில அதிகமா இருக்கும். எண்ணெய்களும் சரி, பொரித்த உணவுகளும் சரி, எண்ணெயும் சரி, நான்வெஜ்ஜும் சரி, நிறைய எடுத்துக்காம இருந்தாலே லிவருக்கும் கால் பிளாடருக்கும் நிறைய வேலைகள் கொடுக்காம இருக்க முடியும். ஸோ இந்த வேலைகளை பலுவை குறைக்கும் போது அவங்க அந்த 2 உறுப்புகளும் நல்ல சீரா வேலை செய்யும். ஸோ கால் பிளாடர்ல கல் வரதை நம்ம தடுத்துக்க முடியும். அப்படியே கால் பிளாடர்ல கல் வந்துருச்சு அப்படின்னா, சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. இந்த பித்தப்பை கல்லை கரைக்கிறதுக்கு, சுத்தமா கரைச்சிட்டு திரும்ப வராம இருக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்கு, டயட்டும் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கால் ஸ்டோன்ல இருக்கிற பிரச்சனையை முழுதுமா நீக்கலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற ஏதாவது ஆலோசனை இருந்தாலும் உங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களை அணுகணும்னா சித்தா கேர்ல வந்து எங்களை அணுகலாம். வணக்கம்.